My dear students, this is Class 12 Maths, Chapter 1, Exercise 1.1ல question number 11 பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, A100 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா A transpose into A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2xன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது. ஒன்று வந்து A transpose, இன்னொன்று வந்து A inverse. ஓகே, A transpose அப்படின்றது ரொம்ப ஈஸி. பாருங்கள், ரோஸ் அண்ட் காலம்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டா போதும். அதாவது ரோவாக இருக்கிறது இங்கே காலமாக மாறிடும். 1 tan x இப்படி வந்துடும். அதே போல் ரெண்டாவது ரோ ரெண்டாவது காலமாக மாறிடும். மைனஸ் tan x 1 இப்படி மாறிடும். ஓகேவா? ஸோ இதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். இப்போ ஏ இன்வர்ஸ் வேணும். ஏ இன்வர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி டெட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ லீடிங் டயகனல் பார்த்தீங்கன்னா 1 1 இன்ட்டு 1 1 தான். மைனஸ் செகண்டரி டயகனல் மைனஸ் tan x ஏற்கனவே இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு. ஸோ ஆகக்கூடிய என்ன வரும்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸு. ஸோ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்க்கு வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வரும். நம்ம 10th படித்த ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி. ஓகேவா? ஸோ மாட் ஏக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. ஓகே, இது இங்கே இருக்கட்டும். அடுத்தது ஏ இன்வர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும் இல்லையா? ஸோ 2/2 மேட்ரிக்ஸ் இருந்தால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ப்ரீவியஸ் சம்மில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ லீடிங் டயகனலில் இருக்கிற இந்த ரெண்டு மெம்பர்ஸை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிடும், இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் 1 அண்ட் 1 தான் வரும். அடுத்து செகண்டரி டயகனலில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது ப்ளஸ் tan x மைனஸ் tan x மாறிடும். இது வந்து மைனஸ் tan x ப்ளஸ் tan x மாறிடும். அவ்வளோதாங்க அட்ஜாயிண்ட்டு. அப்போது ஏ இன்வர்ஸ் அப்படின்றது என்னன்னா, இங்கே ஒரு டெட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்தாலே அது 1 கடியில் போடணும். அதாவது ரெசிப்ரோக்கில் எடுக்கணும். 1/sec ஸ்கொயர் எக்ஸு பக்கத்தில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி எடுத்து அப்படியே வச்சிடணும். 1 மைனஸ் tan x tan x 1. அவ்வளோதாங்க, இதுதான் ஏ இன்வர்ஸு. ஓகேவா? சரி, இப்போ 1/sec ஸ்கொயர் எக்ஸுன்றது என்ன? காஸ் ஸ்கொயர் எக்ஸு. ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதலாமா? காஸ் ஸ்கொயர் எக்ஸு 1 மைனஸ் tan x tan x 1. ஸோ இதுதான் நம்மளோட ஏ இன்வர்ஸு. ஸோ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு, அடுத்து ஏ இன்வர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது கொண்டு போய்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்தால் சம் ஓவர். ஓகேவா? ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸை நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன, அதுதான் முதல்ல எழுதணும். 1 மைனஸ் tan x tan x 1. அடுத்து ஏ இன்வர்ஸு. ஏ இன்வர்ஸு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே எழுதிக்கலாமா? 1 மைனஸ் tan x tan x 1. ஓகே, ஸோ இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸு நம்ம முன்னாடி எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். ரோ பை காலம் மல்டிப்ளிகேஷன். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் நான் முன்னாடி எடுத்தாச்சு. இவங்க ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது ரோ பை காலம். அப்போ 1 இன்ட்டு 1 1 தான். மைனஸ் tan x ப்ளஸ் tan x ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். 1 இன்ட்டு மைனஸ் tan x மைனஸ் tan x அண்டு மைனஸ் tan x இன்ட்டு 1 அதுவும் மைனஸ் tan x. ஓகேவா? சரி, செகண்ட் ரோக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு காலமே இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். tan x இன்ட்டு 1 tan x 1 இன்ட்டு tan x அதுவும் tan x. தென் செகண்ட் ரோ செகண்ட் காலம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. tan x இன்ட்டு மைனஸ் tan x மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு 1 இன்ட்டு 1 1 தான் வரும், ப்ளஸ் 1. ஓகேவா? சரி, அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸு இருக்கட்டும், வெளியில் அப்படியே வெயிட் பண்ணிட்டோம். அது இப்போ 1 மைனஸ் tan x ஸ்கொயர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு. இவங்க மைனஸ் tan x ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்துடலாம். மைனஸ் 2 tan xன்னு எழுதிடலாம். அதே போல் இங்கே ப்ளஸ் 2 tan x. அப்போ வெறும் 2 tan x மட்டும் எழுதிக்கலாம். இங்கே வந்து இதுவும் 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் தான். ஓகேவா? இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை நம்ம உள்ளே எடுத்துக்கலாம் இப்போ. ஓகே, அப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸு
அதாவது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒன்று காஸ் ஸ்கொயர் எக்ஸு. அடுத்து காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இந்த டேன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கிறேன் டைரெக்டாகவே. ஓகேவா? டேன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக இப்படி எழுதிக்கிறேன், சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸு. ஓகே, தென் இங்கே மைனஸ் இந்த tan x அகைன் sin x by 2 ஏற்கனவே இருக்குது, sin x by cos xன்னு எழுதிக்கிறேன். பக்கத்தில் ஒரு cos square x, அதாவது மல்டிப்ளை பண்ணுறேன். வெளியே இருக்கிற டேர்மை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இங்கேயும் நான் tan xக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், sin x by cos xன்னு எழுத போகிறேன் இன்ட்டு cos square x. அடுத்து ஃபைனலாக இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ ஒரு cos square x மைனஸ் cos square x into tan square x. tan square x க்கு பதிலாக தான் நம்ம sin square x by cos square xன்னு எழுத போகிறோம். ஓகே, ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இது கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்ன வரும்னா cos square x மைனஸ் sin square x. இங்கே பாருங்கள், ஒரு cos xக்கு இங்கே ஒரு பவரை மட்டும் கட் பண்ணிடலாம். அதாவது cos square xன்றது cos x into cos x. அப்போ ஒரு cos x மீந்து இருக்கும், அவ்வளோதாங்க. அப்போது மைனஸ் 2 sin x cos x. ஓகே, இங்கேயும் ஒரு cos xக்கு ஒரு பவரை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்போ 2 sin x cos x. அப்புறம் இங்கே cos square x கேன்சல் ஆகிடும். அப்போ cos square x மைனஸ் sin square x. 11th படித்த ரெண்டு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒன்று என்னென்னா cos square x மைனஸ் sin square xக்கு cos 2x வரும். ரெண்டாவது 2 sin x cos xக்கு sin 2x வரும். ஸோ இந்த ரெண்டு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் பண்ணால் cos square x மைனஸ் sin square xக்கு cos 2x வந்துடும். அதே போல் இங்கே முன்னாடி மைனஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 sin x cos xக்கு என்ன வரும், நீங்களே சொல்லுங்கள், sin 2x. கரெக்ட். தென் இங்கே பாருங்கள், 2 sin x cos x அகெயின் ஒரு sin 2x. இங்கே cos square x மைனஸ் sin square xக்கு இதுக்கு என்ன வரும், cos 2x. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட். பார்த்துக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது ப்ரூவ் பண்ண சொன்னதில் cos 2x லீடிங் டயகனல். அடுத்து இங்கே மைனஸ் sin 2x, இங்கே sin 2x. ஸோ நம்ம அதை கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாமா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.